இந்த டம்மு கிசா போத அந்த மாதிரியா? ஏய், என் சவுக்கு மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா. சவுக்கு மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா. என்ன பண்றது? தம் அடிக்காதீங்களான்னு சொன்னா கேக்குறீங்களா? ஏய், எங்காட அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லையா? ஒரு பத்திரிகையாளர், ஒரு மீடியா பர்சனை பார்த்து நல்லா இருக்கு டேஸ்ட். என்ன டேஸ்ட்? என்ன பிராண்டு? அது அவர்கிட்ட தான். அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரியா. என்னையா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்களே கொண்டே பொட்டலத்தை கொண்டே வைப்பீங்களாமா? படத்துல மாதிரி நீங்களே எடுத்துட்டு அவர் மேல கேஸ் போடுங்களாமா? இது என்ன நியாயம்? என்ன போடலாம்? என்ன போடலாமா? ஓ, யூடியூப்பை திறந்தா, நியூஸை திறந்தா நம்ம மாமா தான் வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்காரு, சவுக்கு மாமா. சீமா பேசாத. என்ன அவர் போய் மாமான்ற? ஆமாயா, நீ இப்ப தாய் மாமா என்னன்னு கூப்பிடுவ, மாமா தானே கூப்பிடுவ. அந்த மாதிரி எங்க பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய உதாரணம் அவர் தான். என்ன அவர் மாதிரி தைரியமா கேள்வி கேட்கணும். எப்படி கேட்டுட்டு இப்ப உள்ள உட்காந்துருக்காருல்ல, அந்த கையை உடைச்சு உட்கார வச்சிருக்காங்க, இழுத்துக்கிட்டு இருக்கு. கையை ஒரு பக்கம் கால ஒரு பக்கம். நாளைக்கு வெளியே வரும்போது எப்படி உடைச்சாங்க எனக்கு ஒண்ணும் தெரியலையே. உனக்கு தெரியுமா? நீதான் பத்திரிகையாளர்னாச்சே, சொல்லு. இல்லையா, நான் படத்துல எவ்வளவு படங்கள்ல வந்து எவ்வளவோ சீன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். பாரு, அவரோட வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாங்க. ஓ, நம்ம ஆளுங்க அப்போ படத்துல காட்டுறது எல்லாமே உண்மைதான், உண்மையில நடக்கிறது தான் நமக்கு வந்து படத்துல காட்டுறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு தனிப்பட்ட குழு வந்து செய்யக்கூடிய விஷயத்தை எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க கிளம்பிடுறாங்க படத்துக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிச்சுட்டு. இப்பதான் தெரியுது என்னன்னா, இப்ப இந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம்ல, என்னதான் நீ பாக்கெட் விஷால இருந்தாலும் தெளிவா பேசுற. சரி சொல்லு, யூ கண்டினியூ. அது என்ன செலவு பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. இப்ப என்ன ஆச்சு, கடைசியில அடிச்ச அடி தடமை தெரியக்கூடாது அப்படின்னு பக்காவா பிளான் போட்டு அடிச்சிருக்காங்க. நான் சொல்லல, நம்ம சவுக்கு மாமாவோட வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. சவுக்கு மாமாவோட வழக்கறிஞர்? ஆமா. அவரும் மாமாவா? அவர் வந்து அது இன்னொருத்தருக்கு மாமா. அவன் அக்கா தங்கச்சி பிள்ளைகளுக்கு தாய் மாமா தானே. சொல்றது எனக்கு புரியல. புரியவே வேணாம். சவுக்கு உனக்கு மாமானா? சவுக்கோடி அவரு யாரு? அவருதான். நீ அங்கெல்லாம் போகாதீங்க, வா, கண்டென்ட் இல்லவா. சரி வா. என்னன்னா என்ன பண்ணிருக்காங்க, இந்த நம்ம போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நைட் நேரம் எல்லாம் ரவுஸ் பண்ணுவானு இல்ல, பசங்க எல்லாம் எல்லாம் பைக் எடுத்துட்டு வீலிங் பண்ணிட்டு என்ன ரவுண்ட்ஸ் போவாங்க. ரவுண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க, ரவுண்ட்ஸ் போவாங்க. ரவுண்ட்ஸ் போய் ரவுஸ் பண்ணுவாங்க. அதத்தான் சொல்ல வரேன். சரி ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க, நல்ல அந்த பிளாஸ்டிக் பைப் எடுத்து வச்சு வெளுத்தாங்கன்னா தெரியும்ல, காலையில விடிய காலையில தெரியும், படுக்க முடியாது, உட்கார முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சவுக்கு மாமாவை உள்ள போட்டு சும்மா பிரிச்சுட்டாங்க. அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? என்ன அது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பண்ணாரு இதை பண்ணாரு, இப்ப என்ன தப்பு? என்னங்க 100 கோடி 200 கோடி வாங்கி வச்சிருக்காராம், தெரியுமா தெரியாதா? ஆத்தாடி, இது அதனாலதான் ஒரு சில கட்சியெல்லாம் தாக்கவே மாட்டேங்கிறாப்புல இருக்குமோ? டவுட்டாதான் இருக்கு. ஒரே ஒரு கட்சியை மட்டும் தாக்க மாட்டாரு, நல்லா நோட் பண்ணினா தெரியும் அவர் பேசுற வீடியோல. ஆமா, அதாவது 200 பெட்டி வந்து அவர் கைக்கு போயிருக்கு, 200 கோடி போயிருக்கு அவர் கைக்கு. ஓ, 200 கோடி மொத்தமா வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவருக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதுதான் பாரு. ஆனா ஓகே, 200 கோடி ஓகே தான்ப்பா. போய் கை காலெல்லாம் உடச்சிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவாரு? கடைசியில வெளியே வந்து என்ன எப்படி பேசுவாரு? 200 கோடியில எடுத்து ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்து கையை ரெடி பண்ணிக்க போறாரு. ஏய் என்னடா பேசுற? பிளாஸ்டிக் கையை வாங்கி ஒட்டிக்க வேண்டியதான். சவுக்கு மாமா நம்ம மாமா அவர் பேசணும்னா அப்படியே லைட்டா நம்ம வாங்கி அண்ணனுக்கு. சரி, அதை விட எதுக்கு சவுக்க பிடிச்சாங்க, அது பதில் சொல்லு. அதுதான் சம்பந்தமே இல்லாம நம்ம மேல தேனி போயிருந்திருக்காரு. தேனி போயிருந்தப்போ அங்க என்ன பண்ணிட்டாங்க, கஞ்சா பொட்டலம் வந்து வச்சிருக்காராமா நம்ம ஆளு. பொட்டலம் கையா மாட்டாரா? ஏதாவது பிசினஸ் பண்றாரா என்ன பொட்டலம்? இல்ல, எனக்கு புரியல. இவ்வளவு நாள் அவர் மேல அந்த மாதிரி கேஸ் எதுவும் வந்தது இல்ல, அது சம்பந்தமாவே எதுவுமே வந்தது இல்ல. திடீர்னு அவர்கிட்ட எங்க இருந்துப்பா வரும்? அதுவும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு, நார்மலா எல்லா இடத்துலயும் வந்து பயங்கரமா தாக்கி பேசுறதுதான். எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்ட சில கட்சிகளை ரொம்பவே தாக்குவாரு. அப்படி பேசும்போது என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தமிழகம் மட்டும் இல்லாம பொதுவா காவல்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், பெண் காவலர்கள் இவங்களை எல்லாத்தையும் வந்து ரொம்பவே கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் என்ன, அப்ப கை உடைச்ச தப்பு இல்ல நான் சொல்லுவேன். நார்மலா இருக்கிறத பேசினா ஓகே. ஆனா அவரு என்ன பண்ணாலும் என்ன தெரியுமா, நான் பேசினாதான்டா ரைட்டு அப்படின்னு நிப்பாரு. அந்த தில்லு வேணும்.
அந்த மாமா மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனாலும் சரி ஓகே, அப்படி ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா சீமான் அவர்கள்ட்ட பேட்டியில வந்து கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர், இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் அண்ணனே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணணும்னாரா, அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரா, அந்த மாதிரிலாம் அப்புறம் அப்படிதான் அண்ணன் பேசுவாப்ல, அப்படியே தொண்டர்களே தமிழர்களே ஒருத்தன் அப்படிதானே மாட்டினான் என்கிட்ட. ஐயோ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சொல்லு. அப்போ என்னாச்சு, அவரு சீமானே சொல்லியிருக்காரு, அதாவது அவரு பேசுவார் எல்லாத்த பத்தியும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மாதிரி காவலர்களை பத்தி பேசினது கொஞ்சம் அது அந்த இடத்துல பேசியிருக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில அது பேசின விஷயம் மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா என்ன டவுட்னா, அந்த பெண் காவலர்களை பத்தி பேசினதுனால புடிச்சு வச்சாங்களா, இல்ல இவர் வந்து பொட்டலம் பிசினஸ் பண்றதுனால புடிச்சு வச்சாங்களா? அதாவது என்ன விஷயம்னா, இந்த பெண் இப்படி எல்லாம் இழுக்கவே தேவையில்ல எனக்கு. இத பாரு சொல்றதுக்கு இப்படி எல்லாம் இழுக்காத. அப்புறம் எப்படி சொல்லு, இப்படி மேட்டருக்கு வா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா. அதுதான் நான் வரேன் பாரு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாரு, நம்ம சவுக்குமா இங்க காவலர்களை பத்தி பேசினாரு, இங்கப்பா பேசணும்னு இங்க இருந்து வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து போலீஸ் வந்தவங்க என்ன பண்ணாங்க, இவரை தூக்கிட்டாங்க. தூக்கி வண்டியில இப்படியே அழைக்க கோயம்புத்தூர் கூட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்தா கேஸ் போட்டிருக்காங்க. கூட்டு போற கடைசியில என்னாச்சு, அங்க ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் வேற. அண்ணனுக்கு எப்படி வேலை செய்யுது பாத்தியா, 7.5 சனி உச்சத்துல இருக்கான், அடிச்ச தும்சம் பண்றான், என்ன உசுறு போகல ஆக்சிடென்ட்ல. இதுவுமே என்னன்னா போகாது. நல்ல ஒரு அண்ணன் உள்ள வச்சு செய்யணும்ல பிளான் பண்ணிருக்காங்க. அண்ணன் அவ்வளவு நல்லவர், அதனால வந்து போகாது அவருடைய உசுர்லாம், கை காலோட போயிருங்க. சரி ஓகே, தேனிக்கு எதுக்கு போனாருன்னு தெரியல. தேனியில போய் அண்ணன் ஜாலியா இருந்திருக்காப்ல. நீ தேனினோடனே எனக்கு தேனி ஞாபகம் தான் வருது. அங்க போய் அங்கதான் வந்து பொட்டலமே கைப்பற்றி இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்து அழகா கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கூட்டு வந்து அங்க வச்சு போட்டு சும்மா கொத்து புரோட்டா தான் வச்சு குத்தி எடுத்துட்டாங்க. அதுவும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பைப் இருக்குல்ல, பைப்ல அடி வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி துணியை கட்டி அட்டி வெளுத்துருக்காங்க போட்டு. அதாவது என்னன்னா, கையெல்லாம் இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தாப்ல, எப்படா மாப்பிள்ள மாட்டுவான் மாமியார் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி பையனை புடிச்சு உள்ளக்க வச்சு கிழிச்சிட்டாங்க. அவர் மேல இருக்கு கேஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது அப்படியே பக்கமா போய்கிட்டே இருக்கும், அத்தனை கேஸ் இருக்கு. இன்னைக்கு வசமா மாட்டிட்டாரு. இல்ல இதுல வந்து இது வந்து ஸ்டாலின் தான் வந்து பிளான் போட்டு பண்ணாருன்னு சொல்றாங்க, உண்மையா? ஆமாயா, அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தானே இருக்கு. முக்காவாசி அவர் பேசின வீடியோல ஒரு 90% வீடியோல வந்து ஆளும் கட்சி திமுகவை பத்தி தான் பயங்கரமா தாக்கி பேசியிருப்பாரு. சும்மா இல்லாம எல்லாரும் எல்லா இடங்கள்ல சில தப்புகள் பண்றதுதான், அதை வந்து சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ ஒரு பத்திரிகையாளர், அப்ப நீ அதை எப்படி சொல்லணும், நாசுக்கா சொல்லணும்ல. எடுத்தான் கவுத்தான் அடிச்சு வாயில வந்தாலும் அடிச்சு விட்டாரு நம்மளு. வேற வெள்ளை பேப்பர் வச்சுட்டு வர பேசுவாப்ல, தோருக்கு ஆதாரம் வாப்ல. அதுதான் அவரு பேசுறது கரெக்டா தப்பாங்கிறது அவருக்கு தான் தெரியும். மத்தவன் எவன் கேட்டாலும் கரெக்டுன்னு தான் பேசுவாரு. கரெக்டுன்னு தான் கேட்டா ஆதாரம் என்கிட்ட இருக்கு, யார வேணா அவரை சொல்லு பாத்துக்கலாம் அப்படி இப்படிம்பாரு. இப்ப அப்படி பேசிதான் ஆதாரம் கூட எடுக்க முடியாது, கையை உடைச்சிட்டாங்க. கரெக்டா ரைட் ஹேண்ட் தான் உடைச்சிருக்காங்க, ரைட் ஹேண்ட் உடைச்சிட்டாங்க, எழுத கூட முடியாது அவரால். எனக்கு என்னமோ அவரு ஜெயில இருந்து வெளியே வருவாருன்னு தெரியல. அப்படி வந்தா பிதாமகன் விக்ரம விட நிலைமை மோசமாயிரும்னு நினைக்கிறேன். பரம அப்புறம் காதல் பட பரத் மாதிரி அது இங்க பண்ண மாட்டான், கை தூக்க முடியாதுயா, அதனால இப்படி பண்ணி பாப்பல எப்படியோ பண்ணிட்டு போட்டோம். கடைசியில இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா அவரோட வழக்கறிஞர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து கேஸுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் போய் பார்த்து அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ இந்த விஷயம்லாம் பார்த்திருக்கிறதா நடந்திருக்கிறதா வழக்கறிஞர் சொல்றாரு. இதையும் நம்ம வந்து ஒரு ப்ரூஃபோட நம்ம வந்து சொல்ல முடியல, ஏன்னா அவர் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு, அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்க வழக்கறிஞர், மாமா சும்மா விட்டுருக்க மாட்டாரு, ஆதாரம் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு இப்பவே வெளியில வந்து பேசுறதுக்கு. அவரு யாரு பேச விட்டாதானே, வெளியில வந்து பேசுறதுக்கு மாமா ஆதாரம் ரெடி பண்ணிருப்பாரு, வீடியோ ஆதாரமே பாரு, வீடியோவோட ஆதாரத்துல நீ வேணா பாரு. வெளியில வரும்போது எப்படி அடிச்சாங்க, தலைகீழ தொங்கப்பட்டு அடிச்சாங்கடா டபிள்யூ மாதிரி போட்டு அட்டி வெளுத்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சு கடைசியில அவரு நீ எல்லாத்தையும் உருவிட்டாங்களோ, மொத்தமா அவர்கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் உருவிட்டாங்க. நீ நினைக்கிறது இல்ல, நானும் கேட்டேன், நான் சொல்றேன் இங்க மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கடைசியில இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பைத்தியக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்களுக்குன்னு சில சிறைகள் இருக்கும்.
ஆமா அவங்களுக்குன்னு ஒரு பில்டிங், அந்த பில்டிங் தூக்கி போட்டாராமா. ஒருவேளை இவரு தொடர்ந்து இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாரோ அதனால என்ன பண்ணிட்டாங்க நம்ம உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களே வந்து சரி இவருக்கு ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல தூக்கி அங்க தூக்கி போட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, அந்த 10 ரூமுக்குள்ளேயே இருக்கிறாரு, அடியும் உதையும் வாங்கி 10 கூட இருக்காது அது. ஏதோ ஒரு ரூம் விடு அவர் வாட்டில கிடக்குறாரு. இனி வெளியே வந்து என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியல. என்னாச்சு, கடைசியில இந்த வழக்கறிஞர் வந்து இதெல்லாம் போய் பாத்துன்னு சொல்லியிருக்காரு. இனி அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய போகுது. ஆனா இவரு சும்மா இருக்க மாட்டாரு, நம்ம சவுக்கு மாமா சும்மாவே இருக்க மாட்டாரு. இனி வருவாரு இருக்க மாட்டாருதான். அதனாலதான் இத்தனை பிரச்சனையும். நீ பேசு, உன்னையும் தூக்கி வச்சு அடிக்க போறேன், சவுக்குக்கு சப்போர்ட்டா பேசுற இல்ல.